முதலமைச்சர் அதிமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறார். நீங்க போய் இதெல்லாம் நிபந்தனையா கேளுங்க அப்படின்னு சொல்றாரா? அதுதான் இன்னைக்கு அவர் பேசியதுடைய நோக்கமா? இல்லை, அது என்ன, எங்கள் தலைவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீட் தேர்வை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் என் தலைவருடைய நோக்கம். அதில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து ஒரு ரெட்டை வேஷம் போட்டுட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. ஏன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி நீங்கள் கூட்டணி நான் பாரதிய ஜனதாவோட ஒரு நிபந்தனை விதிங்க, நீட்டுக்கு விலக்கு கொடுங்க, நான் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லலாமே அப்படிங்கிறத எங்கள் தலைவர் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொண்டு வந்ததற்கானதை பற்றி கூட நான் இப்போ பேசலை அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. அது ஒன்று. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இப்போ மற்ற பாரதிய ஜனதா கட்சிக்காரவங்களும் இவங்கெல்லாம் ஒரு பொய்யான தகவல் சொல்கிறாங்கல்ல, திமுக அங்கம் வைத்த காங்கிரஸ் கூட்டணியில் காந்தி செல்வன் தான் கொண்டு வந்தார் அப்படின்னா, மசோதாவா அது தாக்கல் செய்யப்படவே இல்லை. அது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்குது. கொடுத்தப்போ உடனே முத்தமிழறிஞர் கலைஞர் உறுதியாக அதை எதிர்த்த உடனே அதை அவங்க வாபஸ் வாங்குறாங்க. ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா அதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு ஒன்றிய அரசு என்ன செய்யுதுன்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரி நோட்டிஃபிகேஷன் அனுப்புது. இது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு, இனிமே இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் எங்களை கேட்காம நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதான் நிலைப்பாடு. அதுக்கப்புறம் திமுக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியில இது வெளியில வந்துருச்சு. அந்த சூழல்ல தான் உச்சநீதிமன்றத்தில் அல்தாமஸ் கபீரோட பெஞ்ச் நீட் அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்ற தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கிளியர். இதுல 2015-16 அப்புறம் அந்த 16ல சங்கல்ப்னு ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க. இது RSS பாஜகவின் துணை அமைப்பு. திரு அண்ணாமலை அவர்கள் IPS கோச்சிங் எடுத்துக்கிட்டார்ல, அந்த சங்கல்ப் அமைப்பு தான் உச்சநீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுது. எது, நீட் தேர்வை கட்டாயமாக்குங்க அப்படின்னு அவங்க தான் கொண்டு போறாங்க. அப்பதான் அனில் தாவே தலைமையிலான அந்த உச்சநீதிமன்ற பெஞ்ச் நீட் கட்டாயன்றதை சொல்லுது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நான் ஆட்சியில் வந்தேன் அப்படின்னு சொன்னா நீட் தேர்வு நிச்சயம் இருக்காது அப்படின்ற உறுதிமொழியை கொடுக்குறாங்க. அம்மையார் கொடுத்தப்ப எடப்பாடி பழனிசாமி அடுத்து வர்றாருல, அப்போ நான் அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி தான் அப்படின்னு அத்தனை தடவை சொல்றாருல, இது அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்றாருல. அப்போ அந்த அம்மா சொன்னாங்கல்ல, நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா இருக்காதுன்ற அந்த உத்தரவாதத்தை சொல்லி தானே மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த உத்தரவாதப்படி நடந்தாரா? நடக்கவே இல்லை. அவங்க தான் 2 முறை அவங்களும் மசோதா சட்டமன்றத்துல நிறைவேற்றணும்னு சொல்வாங்கல்ல, அவங்க அதெல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல. ஒரு விஷயத்தை ஏனோ தானோன்னு செய்யறதுக்கும் உறுதியா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்க தலைவர் செய்யறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம், நானும் தானே ஆளுநரை எதிர்த்தேன், நானும் தானே மசோதா கொண்டு வந்தேன்னு சொல்லலாம். அது முக்கியம் கிடையாது. ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு தீவிரமா அதற்கு தீர்வு கிடைக்கணும்ன்றத எங்க தலைவர் எப்படி நகர்த்தி இப்ப ஆளுநர் விஷயத்துல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இவர் காலத்துல சட்டமன்றத்துல மசோதா நிறைவேற்றினாலும் அங்கிருந்து எங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு வரல அப்படின்னு எத்தனை தடவை அலக்களிச்சாங்க. அதை அந்த சமயத்துல எதிர்த்து எந்த அதிமுக அமைச்சராவது அன்னைக்கு இருந்தவங்க பேசினாங்களா? அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கரோ செங்கோட்டையனோ, இப்படி யாரா இருந்தாலும் சமாளிச்சு நாங்க நீட் விலக்கு வாங்குவோன்றதை தான் மக்கள்கிட்ட திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தாங்க. இதுல அடுத்த கட்டமா இப்ப எங்க தலைவர் அப்பயும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு. யாரு? எங்க தலைவர் 2017 இதே மாதிரி இன்னைக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி 2017 கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, குடியரசுத் தலைவர் தேர்தல் வருதுல, ராம்நாத் கோவிந்துக்கு நீங்க ஆதரவுன்னு சொல்லணும்னா நீட்டில இருந்து எனக்கு விலக்கு கொடுங்க, நான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு ஒரு உத்தரவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இதே மாதிரி சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னைக்கு இதெல்லாம் கேட்கல. அப்படி அவர் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்றதை உணர்ந்திருந்தாருன்னா, இந்த மாணவர்கள் மேல நிஜமாவே அவருக்கு அக்கறை இருந்துச்சுன்னு சொன்னா அன்னைக்கு அதை செஞ்சிருப்பார். இல்லைன்னா இன்னைக்கு இதை செஞ்சிருப்பார். இது எதையுமே செய்யல. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு என்னன்னா, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா நாங்க தொடர்ந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு, அவங்க கிட்ட ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு. இது ஒருவேளை திமுக மீது வைக்கப்படுகிற கடந்த கால விமர்சனங்கள், நீங்க இதெல்லாம் வித்துட்டீங்க, இதெல்லாம் தார வார்த்துட்டீங்கன்னு வைக்கிற விமர்சனத்துக்கான கவுண்டர் செக்கா, இல்ல இதற்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு செய்யலங்கிறத இந்த கூட்டணிக்காக இப்பயாவது நீங்க நெகோசியேஷன் டேபிளுக்கு தள்ளுங்கன்னு நீங்க தள்ள அதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறது அதிமுகவுக்கு தான் பொருந்தும். ஏன்னா கடந்த காலத்துல எதெல்லாம் உரிமையை விட்டோம் அப்படின்னு பார்த்தா, இந்த 10 ஆண்டு காலம் நம்ம சொல்லக்கூடிய, அதுலயும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இருந்த இந்த 5 ஆண்டு காலத்துல நீட் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா இவர் விட்டுட்டார். இவர் விட்டுட்டு பாரதிய ஜனதாவை இவரை எதிர்த்து செய்யாதன் விளைவு ஏன்னு கேட்டா, எப்படி சங்கல்ப் நீட் கொண்டு வரதுக்கு RSS சங்கல்ப் ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சோ,
அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஏகே ராஜன் கமிட்டி எங்க தலைவர் நியமிக்கும் போது அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தது தமிழ்நாடு பாரதிய ஜனதா. அப்ப இந்த ரெண்டு விஷயத்திலையும் பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு உறுதியா இருக்கு, அதை இவர் செய்யல. இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, நாங்க கடந்த காலங்களில் எந்த உரிமையும் அப்படி விட்டு கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சிஏஏ சட்டத்தை நரேந்திர மோடி அரசு கொண்டு வரும்போது அதற்கு அன்னைக்கு அதாவது ஆதரவு தெரிவித்ததன் மூலமா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். ரெண்டாவது விவசாய சட்டம் 3 மசோதா நரேந்திர மோடி அரசு கொண்டு அதை நிறைவேற்றும் போது எங்க தலைவர் அத்தனை தடவை சொல்றாங்க இது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெனாவட்டா சொன்னாரு, நான் விவசாயி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடிக்கு ஆதரவு கொடுத்தாரு. திரும்ப நரேந்திர மோடி அரசே தான் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குச்சு ரிப்பீல். இப்ப இது அந்த ஒரு விஷயமா. மூணாவது பொருளாதார இடஒதுக்கீடு நரேந்திர மோடி அரசு கொண்டு வரும்போது எது தமிழ்நாட்டில் இருக்க எடப்பாடி பழனிசாமி சார்ந்த சமூகமோ, ஓபிஎஸ் சார்ந்த சமூகமோ, தமிழிசை அவர்கள் சார்ந்த சமூகமோ, ஐயா ராமதாஸ் அவர்கள் சார்ந்த சமூகம், இப்படி அனைத்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுன்ற சூழலையும் அன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அரசுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்படி தமிழ்நாட்டின் உரிமைகளை தொடர்ந்து விட்டு கொடுத்துட்டே இருக்கிற இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவங்களும் இந்த மாதிரி ஒரு பட்டியல் சொல்லுவாங்கல்ல, நீங்க இதெல்லாம் விட்டீங்க அப்படின்னு. இதே அரங்கத்துல இன்னைக்கு அவங்க தரப்புல இருந்து இந்த கூட்டணி தொடர்பா அவங்க பங்கேற்கிறதுலன்றதுனால வரல. ஆனா இப்படி சொல்லுவாங்கல்ல, அவங்களும் இப்படி அதாவது நாம சொல்றது எல்லாமே சட்ட ரீதியான ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றது இந்த இப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா எப்படி நான் டிவி பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அது மாதிரி நீட்டு விஷயத்துல அவர் டிவி பார்த்து கூட செய்தியை சரியா தெரிஞ்சுக்கலங்கிறதா எங்களோட பாயிண்ட். நாங்க அதுக்கு ஆதாரப்பூர்வமா சொல்றேன். இல்ல இப்ப விவசாயிகளுக்கான விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சாரு, இஸ்லாமியர்கள் விஷயத்துல துரோகம் செஞ்சாரு, இன்னைக்கு மாணவர்கள் விஷயத்துல துரோகம் செய்யறாருன்னு சொல்றோம். நீங்க நடுவில் ஒரு பேசும்போது ஒண்ணு சொன்னீங்க. அதாவது ஒரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, அதிமுகவும் அதே நிலைப்பாடுல இருக்கே, எது மும்மொழி கொள்கை விஷயத்திலையும் சரி, இன்னைக்கு நீட்டு விஷயத்திலையும் அதே நிலைப்பாடு இருக்குன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது சேப்பாக்கம் இப்ப ஐபிஎல் மேட்ச் நடக்குது பாருங்க, அதுல சிஎஸ்கே எதிர்த்து ஒரு அணி எதிர்த்து விளையாடுதுன்னா அங்க ஸ்டேடியத்துல சிஎஸ்கேக்கு ஆதரவா ஒருத்தன் கைதட்டுறான் பாருங்களேன், அவனும் மேட்ச்ல விளையாடுறவனும் ஒண்ணும் கிடையாது. ஏன்னு கேட்டா அவன் சொல்லலாம் நானும் சிஎஸ்கே சப்போர்ட்னு, ஆனா களத்துல விளையாடுறவங்களுக்கு இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, களத்துல யார் அதை உறுதியோட எதிர்க்கிறாங்களோ வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு உரிமைகள் பாதிக்கப்படுறப்ப எங்க தலைவர் இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படி ஒரு தீவிரமான நிலைப்பாடு எடுத்து மற்ற மாநிலங்கள், இன்னைக்கு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி சொல்லுது எது இந்தி திணிப்புங்கிறது கூடாது அப்படின்றத சொல்லுது. டீலிமிட்டேஷனுக்கு இன்னைக்கு தென் மாநிலங்களை பூரா ஒருங்கிணைச்சிருக்கிறார். நீட்டுக்கு எதிராக இப்ப இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த உறுதியான நிலைப்பாடுங்கிறது தான் தேவையே தவிர, நானும் இதுக்கு ஆதரவு சொன்னேன், நானும் அன்னைக்கு பேசினேன்னு இன்னைக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமியால பதில் சொல்ல முடிஞ்சா? பதில் சொல்லாம தான திரும்ப போயிட்டாரு. அதாவது திமுகவுக்கு ஒரு பதட்டம் இருக்கு இந்த கூட்டணியை பார்த்து தான சொல்றாரு. எங்களுக்கு யார் கூட வேணாலும் கூட்டணி எங்களுக்கு எதுக்குங்க பதட்டம்? பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு ஃபேக்டரே கிடையாது. அந்த கட்சியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறதுங்கிறது தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு நீங்க அதை வச்சுட்டு தமிழ்நாட்டின் உரிமைன்னு பேசாதீங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க நாங்க தலைவர் செஞ்ச அத்தனை விஷயம். அப்ப இது எக்ஸ்போஸ் பண்றதுக்காக சொல்லப்பட்டது. அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு, நீட்டை ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அதுல இன்னும் எங்க இளம் தலைவர் ஏற்கனவே இதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, நீங்க கூட அந்த பெருமையை எடுத்துக்கங்க, நீங்க போய் டெல்லியில போய் அவர்கிட்ட போய் கேட்டு வாங்குங்க, எங்கிட்ட விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இளம் தலைவர் அவர்களும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்ப தலைவர் என்ன சொல்றாங்க, இதைத்தான் சொன்னாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. எப்ப இந்த மாசம் தான், அதாவது ஏப்ரல்ல ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டுட்டு அதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா கூட்டணி அப்படின்னு போறாரு. இது நீட் தேர்வுல உங்களுக்கு உறுதியான நிலைப்பாடோ, மொழிக் கொள்கையில உறுதியான நிலைப்பாடோ, டீலிமிட்டேஷன்ல உறுதியான நிலைப்பாடோ இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பீங்களா? இதுல எதுலயுமே உறுதியான நிலைப்பாடு கிடையாது. ஏன்னு கேட்டா மக்கள் செல்வாக்கால ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர் கூட்டணி வேறு, தேர்தல் கூட்டணி வேறுன்னு தானே அவங்க சொல்றாங்க. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லலாம் அது. ஆனா தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயத்தை நான் புறக்கணிச்சுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எல்லாத்தையும் நான் எதிர்ப்பான ஒரு நிலைக்கு போயிட்டு கூட்டணி வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாமா? அதிமுக அதை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. பேசலாம்.